இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குது, முரண்பாடு இல்லாம இருக்குது. வேற யார்கிட்ட இந்த வேதம் வந்துருச்சுன்னு வைங்க, நேற்று சொன்னது ஒரு மாதிரி, இன்னைக்கு 23 வருஷம் முரண்பாடு வரக்கானா. ஒரு நாள்ல சொல்றதுல வேணா முரண்பாடு இல்லாம பேசிவிடலாம், கரெக்டா ரெடி பண்ணிக்கிட்டு வாசி விட்டு போயிடலாம். 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தும் கூட முரண்பாடு என்பது இதுல கிடையாது. அது அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு ஆதாரம் அல்லாஹ். அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்கன்னா முரண்பாடாய் போயிடுது, முரண்பாடா இருக்கக்கூடாது. இது 4வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 41வது அத்தியாயத்தில் 41, 42 வசனங்களில் சொல்கிறான், லா யாத்திஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த குர்ஆனுக்கு முன்னும் பின்னும் வீணானது தவறானது வரவே வராது. குர்ஆனில் தவறு வராது, முரணும் வராது, தவறும் வராது என்றும் அல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அப்ப நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல முரண்பாடு இருக்குது என்று சொல்லும் வகையில் எந்த நம்பிக்கை நம்ம வரக்கூடாது. குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று கருத்தை தருகிற எந்த ஒரு நம்பிக்கை நம்ம வரக்கூடாது. குர்ஆன்ல பிழை இருக்குங்கிற கருத்தை ஒரு ஹதீஸ் தருமையானால் அது ஹதீஸ் அல்ல, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அல்ல, அவங்க பேரை சொல்லி யாரோ தவறாக பயன்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு தான் வரணுமே தவிர வேற எந்த முடிவுக்கு வர முடியாது. இதுதான் பேசிக், இதுதான் அஸ்திவாரம். இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த அஸ்திவாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப நம்ம சிகிர் சம்பந்தமா போவோம். சூனியம் இருக்கு இல்லையா, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று அதிகமான பேர் சொல்கிறார்கள். இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, சூனியம் என்று சொன்னால் ஒரு மனிதன் எந்த விதமான சாதனத்தையும் பயன்படுத்தாமல் இன்னொரு மனிதனை ஒரு காயப்படுத்த கவலைப்படுத்த என்ன வழிமுறைகள் உலகத்தில் இருக்கிறதோ அந்த வழிமுறைகள் எதையும் பயன்படுத்தாமல் ஒரு மந்திர சக்தியின் மூலமாக ஒருத்தன் அடுத்தவனை பாதிக்க செய்யறதுக்கு பேர் தான் சூனியம்ங்கிறாங்க. சூனியம்னா என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பாதிக்க செய்யலாம். எப்படி செய்யலாம்? அறுவடை எடுத்து வெட்டலாம், இது முடியும். நீங்க என்னைய வெட்டலாம், உங்களை வெட்டலாம், வெட்டினால் எனக்கு காயம் ஏற்படும், உங்களுக்கு காயம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்றால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் இருக்கு, உலகத்தில் இருக்குதுல, இப்படிதான் நல்லா படைச்சு வச்சிருக்கிறான். அதே மாதிரி உங்களை நான் திட்டுறேன், நீங்க கோவப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, நீங்க என்னை திட்டுறீங்க, நான் கோவப்படுறேன், கவலைப்படுறேன். இது ஒரு பேச்சு என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒருத்தர் என்ன செய்யலாம், கவலைப்பட செய்யலாம். ஒரு அவதூறு சொல்றீங்க ஒரு ஆள் மேல, அவர் கவலைப்பட்டு போயிடுவாரு. அவதூறுங்கிற ஒரு பேச்சை கொண்டு காதல விழுந்தவன எப்படி சொல்றான் என்னை பத்தி அப்படிங்கிற ஒரு கவலை அந்த மனிதனுக்கு என்ன செய்ய ஏற்படும். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது எல்லாருக்கும் ஏனும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இவரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துற ஆளு, இவங்க எல்லாம் பாதிப்புக்கு உள்ளான ஆளு கிடையாது. நீங்க என்னை திட்டினா நான் கவலைப்படுவேன், நான் உங்களை திட்டினா நீங்க கவலைப்படுவீங்க. என்னைய அடிச்சா நீங்க அடிச்சா எனக்கு வலிக்கும், நான் அடிச்சா உங்களுக்கு வலிக்கும். அப்ப இது யாருக்கு செக்ஷன் கிடையாது, இது எல்லாருக்கும் உள்ளது. அது நீங்க என்னை திட்டின அவதூறு சொன்னாலும் எனக்கு பாதிக்கும், நான் உங்களுக்கு அவதூறு சொன்னா உங்களை பாதிக்கும். அல்லாஹ் இப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப உலகத்தில் காரியங்கள் நடப்பதற்கு எந்த வழிமுறையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த வழிமுறை அல்லாத வேற எந்த வழிமுறையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான வழிமுறை. இந்த சூனியம் எப்படி என்ன சொல்றாங்க, சூனியம் அவரு உங்களை அடிக்கவும் மாட்டார். சூனியத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சார், ஒருத்தர் இருப்பார், இவர் தான் சூனியக்காரரு, இவர் மந்திரம் செய்யறவர் ஒருத்தர் ஒரு சிலரை வச்சிருப்பாங்க. அவர் என்ன செய்வார் மந்திரம்னு சொல்லி, அவர் என்னை தொட கூட மாட்டாரு, என்னை திட்ட கூட மாட்டாரு, என்கிட்ட வரக்கூட மாட்டாரு, என்னை பார்க்க கூட மாட்டாரு. அவர் இங்கே இருந்து கொண்டு ஏதாவது சில வேலைகள் அங்கிருந்து செய்வார். அங்க குத்துனா எனக்கு வயிற்றுல வலிக்கும். அதான் சூனியம் சொல்றாங்க. சூனியம் என்னது, அவர் நம்மளை எந்த வகையிலையும் மனிதர்கள் ஒரு மனிதரை எப்படி பாதிப்பு ஏற்படுத்துவார்களோ அதில் எந்த வழியையும் கடைபிடிக்காமல் அவர் என்ன செய்யறாரு, எங்கேயும் இருந்து கொண்டு நம்ம மீது பாதிப்பு ஏற்படுத்துறாரு. அதுக்கு என்ன வேணும், இவங்க அவங்களுடைய கலையில நம்ம போட்ட சட்டை, வேர்வை, காலடி மண்ணு, தலைமுடி, இப்படி ஏதாவது வேணும். எதை வச்சு இதெல்லாம் செய்வாரு, நம்ம எனக்கு சூனியம் செய்யறதா இருந்தா என் தலைமுடி எப்படியா 2-3 முடி எடுத்துட வேண்டியது, அல்லது கால நடந்து போகணும்ல ஒளிஞ்சு இருந்து மண் அள்ளிட வேண்டியது. அப்படியே இந்த கால செருப்பு தான் நடக்கிறாங்க, இருந்த செருப்பு மண் அள்ளிட்டு வருவாங்க. அப்ப காலடி மண் அள்ளிட வேண்டியது. அல்லது போட்ட சட்டை பணியை ஏதாவது ஒன்று வீட்டுல இருந்து பழைய துணியை தாங்க வாங்கிட்டு போனா அதை வச்சு ஏதாவது செஞ்சா இங்க பாதிக்குமா. அந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு என் பேரை சூட்டி அதுல வயிற்றுல குத்துனா அது என் வயிற்றுல குத்துற மாதிரி இருக்குமா, அதுல கண்ணை குத்துனா என் கண்ணு வலிக்குமா. இதுதான் சூனியங்கிறது. சூனியம் என்னன்னு கேட்டா, எங்கேயோ இருந்து கொண்டு இறைவன் செய்யறது போல செய்வது. இது என்ன மாதிரி இருக்கிறது, இது மனிதன் செய்யற செயல்னா என்னது, எல்லா மனிதனும் செய்யற மாதிரி அவன் செய்யணும். அடிச்சு என்னை காயப்படுத்தட்டும், அறுவாளில் வெட்டி என்னை நொண்டியாக்கட்டும், அது ஓகே, அதுக்கு முடியும்.
அது மனிதனுக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான். இந்த சூனியம்ங்கிறது எப்படின்னு கேட்டா, அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்வாரு, நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடுவாரு. மனசையும் பாதிக்க செஞ்சிருவார், உடலையும் பாதிக்க செஞ்சிருவார், கிறுக்கனா கூட ஆக்கிடுவார். புருஷன் பொண்டாட்டி கூட பிரிச்சிருவார். வசியம் வைத்து கணவன் மனைவியை சரியா இல்லைன்னு வைங்களேன், என்ன செய்யறது, போய் அதுக்குரிய காசை கொடுத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது மந்திரத்தெல்லாம் செஞ்ச உடனே இவனுக்கு அவளை பிடிக்காது. அவளுக்கு இவனை இப்படி நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்ய இயலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாகவே எந்த அளவுக்குன்னா, இயற்கையாகவே புருஷன் முன்னாடி சண்டை வச்சிருந்தீங்க, அப்ப என்ன பேசிக்கிடுவாங்கன்னா, எவனோ சூனியம் வச்சுட்டான், நல்லா தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும், நல்லா தான் இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இவதான் செஞ்சிருப்பான். போனா அந்த மந்திரவாதத்தை போனா அவன் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான், இப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம எல்லாருமே எப்படி மண்டலா இருக்கிறோம் கேட்டா, மன ரீதியா எப்படி பாதிக்கப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று கேட்டால், இது மாதிரியான ஒரு தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு கலை, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கலை உலகத்தில் இருக்கிறது. இது மாதிரியான மாய மந்திரம் உலகத்தில் இருக்கிறது நிறைய பேர் நம்புகிறார்கள். அப்படி முஸ்லிம் அறிஞர்கள் நம்புகிறார்கள். அவங்களுக்கு முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு ஆதாரமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா, புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சொல்வதாக புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சுஹிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குது? புகாரில தான் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைய வமா யஃபாலுஹு, அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும்போது செய்ததாக அவர்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்களா, இப்பதானே சாப்பிட்டேன்பாங்க, செய்யல, ஆனா எப்படி தோணுமா, செஞ்சதாக தோணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சுட்டாங்க, யார வச்சுட்டாங்களா, வச்சா என்ன பாதிப்பு வந்துச்சான்? ஹதீஸ்ல புகார்ல வரக்கூடிய இந்த வாசகம் எப்படி வருதுன்னா, ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனப்பெருமை ஏற்படும். என்ன மாதிரி ஏற்படும்? அன்னஹு யஃபாலு ஷைய, ஒரு காரியத்தை அவர்கள் செய்ததாக ஒரு மனப்பெருமை ஏற்படும். ஓமா யஃபாலு, செஞ்சிருக்க மாட்டார்கள். செய்யாம இருக்கும்போது செஞ்சதாக அவர்களுக்கு தோன்றும். இது மாதிரி வந்த பிறகு ஹத்தா கான தாத்த யோமின், ஒரு நாள் இப்படியே பல நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யற, நமக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு, செய்யாம செஞ்ச ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குது என்று துஆ செய்தார்கள். மேலும் துஆ செய்தார்கள். துஆ செய்த உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு தீர்வு வருதான். எப்படி வருது? ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, அஷாரத்தி, ஆயிஷா உனக்கு தெரியுமா, அன்னல்லாஹ் அப்தானி, அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளித்து விட்டான், எனக்கு விடையை தந்து விட்டான். எதுக்கு விடையை தந்துட்டான்? ஃபீமா ஃபீஹி ஷிஃபாயி, எதில் எனக்கு நிவாரணம் இருக்கிறதோ அந்த விடையை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான். என்ன விடையை தந்துட்டான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் வளர்க்கறாங்களாம். அத்தானி ரஜுலானி, ரெண்டு பேர் வந்தார்கள். வானவர்கள் தான் அப்படி சொல்றாங்க, மலக்குகள். ரெண்டு மலக்குகள் வந்தார்கள். ஒருவர் என் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டார், ஒரு மலக்கு. இன்னொரு மலக்கு கால் மாட்டில் உட்கார்ந்து கொள்றார். ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா நாயகி அதை அறிவிக்கிறாங்க நமக்கு. சிகிர் செய்யப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தனக்கு நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குறாங்க? நான் படுத்து கிடக்கும் பொழுது தலைமாட்டில் ஒரு மலக்கு, கால் பக்கம் ஒரு மலக்கு, ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? தலைமாட்டில் இருக்கிறவரை கால் மாட்டில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இவருக்கு என்ன மேட்ரு, இவருக்கு என்ன வேதனை, இவருக்கு என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறது கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் காதுல விழுவுற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ரெண்டு மலக்கு பேசிக்கிறாங்க, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, ஒமன் தப்பஹு, யாரு சூனியம் வச்சது? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, லபீத் இப்னுல் ஆசம், லபீத் இப்னுல் ஆசம் என்கிற ஒரு யூதர் சூனியம் வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் எதுல சூனியம் வைக்கிறது, எதுல வச்சிருக்காங்க சூனியம்? அவர் சொல்றாரு, சீப்புல, தலைமுடியில, அதை சொன்ன வேணும், சீப்புல, தலைமுடியில, அது பேரிச்ச மட்டையில, பேரிச்சம்பால மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலதான் அந்த சூனியத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் விளக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எந்த இடத்துல வச்சு சூனியம் செஞ்சு அந்த மெட்டீரியல் எங்க இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொரு மலக்கு என்ன சொல்றாரு, அது இந்த தர்வான்கிற ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அதை புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போய் கிணத்துக்குள்ள இறங்கி அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. சூனியத்தை போச்சு, அதனால எல்லாம் அடங்கி இருக்கிறது.
அதை எடுத்துட்டு வந்த உடனே ஷிஃபாவாயிடுச்சு, குணமாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட விளக்குனாங்க என்று ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 3268, 5765, இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க? ஆயிஷா நாயே ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம், ஒரு யஹூதி சூனியம் வச்சுட்டான், சூனியம் வந்து இந்த மாதிரி பொருளை வச்சான், அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது. எந்த பாதிப்பு? செய்யாத செஞ்சேன்னு சொல்ற பாதிப்பு, செய்யாத ஒன்றை செய்தேன் என்ற ஒரு சொல்ற பாதிப்பு ஏற்பட்டது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றா இன்னொரு அறிவிப்புல இதுவும் ஆயிஷா நாய் தான் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிகிர் செஞ்ச உடனே ஹத்தா கான யரா அன்னஹு யத்தின் நிசா, மனைவிடத்திலே வந்து தாம்பத்தியம் நடத்தியதாக அவர் நினைப்பார்கள். ஆனால் வலா யத்திஹின்ன, தாம்பத்தியம் நடத்தியிருக்க மாட்டாங்க. மனைவி இடத்துல வந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தோணும், ஆனால் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. செய்யாத ஒன்று செஞ்சதாக தெரியுதுங்கிறங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருந்துச்சு என்றால் தாம்பத்திய வாழ்க்கை வரைக்கும் இருந்துச்சு. ஹத்தான்னு போட்டு சொல்றாங்க, இது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு இல்ல, இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க. வீட்டுல வந்து மனைவி இடத்து சேராம மனைவி இடத்து சேர்ந்து குளிப்பாங்கன்னு அர்த்தம். திடீர்னு குளிக்கிறது ஏன்? குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு அதுதான் குளிக்கிறேன், இப்படி இதைத்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குளிப்பு கடமையாகாம இருக்கும் பொழுது குளிப்பு கடமையாகிவிட்டது என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆயிஷா நாய் இதை சொல்றாங்க. சொன்னதாக இதுவும் புகார்ல தான் இருக்கிறது. இது 5765 ஹதீஸ்ல பார்க்கலாம். இதை வந்து சுஃபியான்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல, இவர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆயிஷா நாய் வழியாக. இது சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, ஹாதா அஷத்துமாய கூணு மின சிஹ்ரி இதா கான கதா, இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, இது சிஹ்ர்ல இருந்து ஏற்படுற பெரிய பயங்கரமான பாதிப்பு இதுதான். ஏன்னா மனைவிட்ட சேராம சேர்ந்ததாக நினைக்கிறதுங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு மனைவி மாதிரி ஒருத்தர் வரணும், அவங்க பக்கத்தில் உட்கார்ற மாதிரி தெரியணும், அவங்களை இணைகிற மாதிரி வரணும், இப்படி பயங்கரமான நிறைய காட்சிகளை ஒட்டி தான் இது நடந்திருக்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டார்கள். இது வந்து புகாரியில 5765. இதே செய்தியை வந்து ஆயிஷா நாய் சொல்றாங்க, மக்கதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாவ கதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நிலையில் நீடித்தார்கள். ஒரு நாள் நடக்கல, இது நீடித்துக் கொண்டே இருந்தது. ஒரே ஒரு நாள் இப்படி இருந்தாங்கன்னா அது ஒரு டைப்பு. இது எவ்வளவு நாள் நீடிச்சது? நீடித்துக் கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் யுஹையல் இலைஹி அன்னஹு யத்தி அகலஹு வலா யத்தி, மனைவியிடத்திலே சேராமலே சேர்ந்ததாக அவர்களுக்கு பிரமை ஏற்படும் என்கிற அளவுக்கு இது நீடித்தது. மக்கசன நீடிக்கிறது, கண்டினியூவாக இருந்தது என்றும் ஆயிஷா நாய் சொல்றாங்க. இது புகாரில் 6063. இந்த ஹதீஸ்களோட சேர்ந்து இன்னொரு ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, அது ஆயிஷா நாய் தான் சொல்றாங்க. லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹுரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதங்கள் இப்படி நீடித்தது. இந்த சிகிர் செஞ்சது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. சிகிர் செஞ்சு செய்யாத செஞ்சேங்கிறது, மனைவிட்டு சேராம சேர்ந்தங்கிறது, இது மாதிரி இந்த குழப்பங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்கவில்லை, 6 மாதங்கள். இந்த மலக்கு 6 மாதத்துக்கு தான் வர்றாங்க. இப்ப 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் மலக்கு வந்து தலைமாட்டில் உட்கார்ந்து பேசி சிகிர் செஞ்சது யாரு, எங்கே, எதை வச்சு செஞ்சாங்க, என்ன நிவாரணம், எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்து அதை ரிமூவ் பண்ண பிறகு சிகிர்ல இருந்து குணமடைந்தார்கள். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க பாத்தீர்களா? சிகிர் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே சிகிர் வச்சிருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் ஏமாத்தணும் இல்லைன்னு சொல்ல இயலுமா? சிகிர்னால வைக்க இயலாதுன்னு சொல்ல இயலுமா? ஒரு யூதன், இஸ்லாத்துல இல்லாத ஒரு யூதன் அதை செய்திருக்கிறான, அந்த மந்திரவாதி செஞ்சிருக்கிறான, இது புகாரில இருக்குதே அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம். இந்த மாதிரி வர ஒரு ஹதீஸ்ல இந்த கருத்துல எத்தனை சொன்னா ஒரு விஷயம் தான். இது மாதிரி 500 அறிவிப்பு தூக்கி போட்டாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் தான். என்னது? ரசூலுல்லாஹ் சிகிர் செஞ்சாங்க. பல அறிவிப்புகள் வரும், எல்லா அறிவிப்புகளும் சேர்ந்தாலும் சேர்ந்து மொத்த கருத்துப்படி ஒரு ஹதீஸ் தான் இது. இந்த ஒரு செய்தி ஆதாரமாக வைத்துக் கொண்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதை மட்டும் நம்புறதுன்னா எப்படி நம்பணும்? இது ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டது என்றால் நம்ம எப்படி நம்பணும்? சிகிர் இருக்கதான் நம்பணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இப்படி நடந்து இருந்தால், அது பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் நம்ம என்ன நம்பி ஆகணும்? ஹதீஸ் தான் ஆதாரப்பூர்வமா இருக்கல, அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்கல்ல. அப்ப சிகிர் ஒண்ணு இருக்கத்தான் வேணும், சிகிர்னால எதுவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவங்க மந்திரத்தின் மூலமாக யாரும் என்ன வேண்டாலும் செய்து விடுவார்கள். அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கு என்று சொன்னால், இதை மட்டும் வைத்து பார்த்து சொன்னால் ஓகே தான். ஆனா இது பல இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகர்க்குது.